என்னங்க கல்ஃப்ல வாங்குற பசும்பால் ஒன்று தெரிஞ்சிருது இல்லைன்னா ஒரே ஸ்மெல்ல அடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட். நீங்கள் வாங்குற பசும்பால் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. நான் வந்து 2 இடத்துல வாங்கினேன். ஒன்று துபாய் கேட்டல் மார்க்கெட், இன்னொன்று அபுதாபி. 2 இடத்துலையும் வாங்கின உடனே பாலை முதல்ல வந்து காய்ச்சி வச்சிருவேன். முதல்ல இந்த பாலை வந்து காய்ச்சிட்டோம் அப்படின்னா 4 days வரையும் கெட்டு போகாமல் வந்து யூஸ் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே வந்து நம்ம ஊர் மாதிரி ஆடெல்லாம் வந்து படியும். ஆனால் ஒன்று நம்ம ஊரில் நல்லா எல்லோ கலரில் மில்க் வந்து இருக்கும், இங்கே வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ பாலை நல்லா காய்ச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபிலேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. கடைசி நாள்னாலே எங்க அக்கா பிரியாணி பண்ணி தான் எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூப்பரா லஞ்சும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து போடும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, இது வந்து உங்கள்கிட்ட வீடியோல காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2 லேயரா வந்து சப்பாத்தி வந்து பிரியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி வந்து பாருங்க. இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா, வீட் பரோட்டா, இந்த மாதிரி மெத்தட்ல வந்து போடுறதுனால பயங்கர ஈஸியா இருக்கும். சட்டுன்னு எத்தனை பரோட்டா போட்டு தள்ளுறோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த 2 மெத்தட் தெரிஞ்சா போதும், சப்பாத்தி பரோட்டா ஈஸியா பண்ணிடலாம். அதுலயும் இந்த டபுள் லேயர் சப்பாத்தி என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ரொம்ப நேரம் வந்து எடுத்தாலுமே ட்ரை பண்ணுங்க.